கண்டு கொண்டேன் கடின இதயம் கொண்ட என்னையும் நேசித்த ஒரு உண்மையான உள்ளத்தை. எத்தனையோ கண்டிருக்கிறேன், இத்தனை அன்பு எங்குமே இல்லை. எவ்வளவோ தேடி இருக்கிறேன், இவருக்கு இணை எதுவுமே இல்லை. இற்றையற்ற காதல், இடர்களில்லா நேசம், அறிந்தவர்களில் இவருக்கு நிகர் எவருமில்லை இப்பூ உலகில். ஆம், நான் அறியாது, எனக்கே தெரியாது, இத்தனை நாட்கள் என்னை தொடர்ந்து வந்திருக்கிறது என் நேசரின் அன்பு. எனக்காக ஜீவனையே தந்துவிட்டு, அத்தனையும் செய்து முடித்துவிட்டு, என் இதயத்தின் வாசலருகே காத்திருந்தார் கதவை தட்டி கொண்டு. இத்தனை செய்து முடித்தவர் ஏங்கிக் கொண்டே நின்றார் பல வருடங்களாய், நான் அவரை என் இதயத்தின் அறைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று. சற்று வியப்புதான். என்னுடைய பாவசாப சுவர்களை தகர்த்தவருக்கு என் இதயத்தின் கதவை உடைப்பது ஒன்றும் கடினமல்லவே. இருப்பினும் எப்படியே நின்றார் இதயத்தின் கதவை தட்டியபடியே. ஒரு நாள் அந்த சத்தம் என் செவியை வந்து சேர நானும் கதவை திறந்தேன். அங்கு நின்று கொண்டிருந்தார் என் நேசர். சிலுவை ரத்தம் சிந்தியபடியே ரட்சிப்பு மீட்பு என்னும் ரோஜாவை ஆணி பாய்ந்த கையில் ஏந்தி கொண்டு மன்னிப்பு என்னும் இனிப்பையும் சேர்த்து எனக்கு பரிசளித்தார். அவர் எனக்காய் கொண்ட ஒவ்வொரு காயமும் என்னை பார்த்து சொன்னது, இத்தனையும் உனக்காகத்தான் என்று. வார்த்தைகளால் விளக்க முடியாத காதலை அவர் எனக்காகவே வாழ்ந்த வாழ்க்கையும் எனக்காகப்பட்ட பாடுகளும் எடுத்துரைத்தது. அதனால்தான் கபடமற்ற ஒரு காதலை கண்ட அந்த கனப்பொழுதிலே நானும் முன்மொழிந்து விட்டேன் அவரை காதல் செய்வதென்று. ஆம், இயேசுவை காதல் செய்வதென்று. என்றும் அவருக்காகவே நான், அவராலே நான்.